போடுறாங்கன்னு தெரியல. அப்போ அமைச்சர் வந்து அவரே ஒருத்தர் டேபிள் அடியில தப்பாடுறோம், நீங்க அது அவர் அவதூறு பரப்புறாரு. அவர் பத்திரிகையாளர்களுக்கு பல்வேறு ஊடகங்களுக்கு செய்தியை வெளியிட்டார். அதே மின்துறை அமைச்சர் அதே ஆட்சி இப்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது மின்துறை தனியார் மயம் ஆகின்ற அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இது அவர் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளுக்கு நேர் எதிராக இருக்கிறது. இதுவரையில் மின்சார வாரியத்தில் பெரிய அளவிலான தனியார் மயம் என்பது இதுவரையில் இல்லை. முதல் முறையாக மின்சார வாரியத்தில் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துகின்ற பணி என்பது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற வகையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, மின் வழித்தடம் என்று சொல்கிற டிரான்ஸ்கோவில் இருக்கக்கூடிய 765 kVA அந்த லைன்ஸ் எல்லாம் கோயம்புத்தூருக்கு இன்னொரு இடத்துக்கு 2 பெரிய மின் திட்டங்களுக்கு PPP மெத்தடில் தனியார் மயம் தனியார் அரசு என்ற அந்த PPP திட்டத்தில் போயிருக்கு. அது மட்டுமல்ல, இனிமேல் அனைத்து திட்டங்களும் PPP மெத்தடில் தான் போகப் போகிறது என்பதையும் அவர் சுட்டி காட்டிருக்கார். இதை விட முக்கியமாக என்னென்னா, மின்சார வாரியத்தில் கடந்த 15-20 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒப்பந்த ஊழியர்கள் இருக்கிறார். என்றாவது ஒரு நாள் மின்சார வாரியத்தில் எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வேலை செய்து வந்தார்கள். ஒக்கி புயல், தானே புயல், கஜா புயல் என்று பல்வேறு இயற்கை சீற்றங்களின் பொழுதெல்லாம் மின்சார வாரியத்திற்கு நற்பெயரை ஏற்றுக் கொடுத்த அந்த ஒப்பந்த ஊழியர் வாழ்க்கையில் சென்ற ஆட்சியிலும் விடியல் இல்லை. இந்த ஆட்சியில் அதற்கான அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்த்தோம், வரவில்லை. அதில் குறிப்பாக தாவேக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணிநிரந்தரம் செய்வோம் என்று அவர்களுடைய வாக்குறுதியை கூட அவர்கள் காப்பாற்றவில்லை இந்த அறிவிப்பின் மூலமாக என்று சொல்ல வேண்டியிருக்கு. அதில் கூடுதலாக என்ன சொல்ல வேண்டியிருக்கேன்னா, ஒப்பந்த முறையில் 5 ஆண்டுகளுக்கான ஒப்பந்த முறையில் 10,000 பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பை சட்டமன்றத்தில் 2 நாட்கள் முன்பாக அவர் தெரிவித்தார். அது என்ன மெத்தட்னு தெரியல. ஒப்பந்த முறை 5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்த முறைனா என்ன முறை, அது அவர் தெளிவுபடுத்தவே இல்லை. அப்போ ஒப்பந்த முறைனா ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் மூலமாக வரப்போறாங்கன்னு என்பது தெளிவாக தெரியுது. ஆனால் ஏற்கனவே மின்சார வாரியத்தில் ஒப்பந்த முறையில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வாழ்க்கையில் ஒளியத்திறன் சொன்ன இந்த தாவேக அரசு அவர்களை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இப்பொழுது புதிதாக 10,000 பேர் 5 ஆண்டுகளுக்கு என்று சொல்லப்பட்டிருப்பதை மின்னூழியர் மத்திய அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை சொன்ன வாக்குறுதியை மின்துறை அமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் தெரிவித்துள்ளோம். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார், மின் நுகர்வோருக்கு கூடுதலாக கட்டணம் வருவதற்கு மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய கணக்கீட்டு பணியாளர்கள் சரியாக ரீடிங் எடுக்கல, டேபிள் ரீடிங் போடுறாங்க, போட்டதுனால்தான் இந்த மாதிரி கூடுதலாக வந்திருக்கிறது என்ற ஒரு தவறான கருத்தையும் சட்டமன்றத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்து முழுக்க பொய். மின்சார வாரியத்தில் ஏற்கனவே அசஸர் ஷார்ட்டேஜ் இருக்கு. அதிலிருந்து பதவி பெற்ற கணக்கீட்டு ஆய்வாளர் ஐஏ என்று சொல்லக்கூடியவர்கள், வருவாய் மேற்பர் RS என்று சொல்லக்கூடியவர்கள் தனது பணி அது இல்லை என்றாலும் கூட நுகர்வோருக்கு சேவை செய்திட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில், மின்சார வாரியத்திற்கு நற்பெயர் கிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் பதவி உயர்வு பெற்றாலும் கூட தெருவாக சென்று ரீடிங் எடுத்து கணக்கீட்டு பணியை செய்து மின்சார வாரியத்திற்கு பெரும் பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற போது டேபிள் ரீடிங் போடுறாங்க என்று சொல்வதை மின்னூழியர் மத்திய அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை மின்துறை அமைச்சர் வாபஸ் பெற வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்று இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மின்துறை அமைச்சர் வந்தவிட பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தார். கேங்மேன் பணியாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கள உதவியாளர் 1 மாதத்திற்கு 1 மாதம் டைம் கொடுங்க, 1 மந்த் முடிந்த பிறகு அதை உடனடியாக கள மாற்றுகிறேன் என்று சொன்னார். அவர் செய்யலை. அது மட்டுமல்ல, ஒப்பந்த ஊழியர்கள் தொடர்பாக நான் கணக்கெடுப்பு செய்ய தொடங்கியிருக்கிறேன். எவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க, நீதிமன்றத்தில் எவ்வளோ வழக்கில் வெற்றி பெற்று எவ்வளோ பேர் இருக்காங்க, தெருமல் நிலத்தில் எத்தனை பேர் இருக்காங்க என்று கணக்கெடுக்க சொல்லியிருக்கேன். அதற்கு எனக்கு 1 மாத கால அவகாசம் தேவை என்று சொன்னார். 2 மாதங்களாக இருக்குது. அதை அவர் பொருட்படுத்தாமல், சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றாமல் வேற ஒரு திட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த திட்டத்தையும் அவர் திரும்ப பெற வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மின்சார வாரியத்தில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சார வாரிய வளாகத்தில் அலுவலகத்தில் கழிவறை சுகாதார பணிகளை
மேற்கொண்டு வருகின்ற சொற்ப ஊதியம் வாங்குகின்ற 1000, 2000 என்று வாங்குகின்ற அந்த பணியாளர்களை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக பணி நிறுத்தம் செய்கிறார் என்று சொல்லி அதாவது பார்ட் டைமாக 2 மணி நேரம் வேலை செய்வதற்கு அவர்களுக்கு 5500 ரூபாய் கிராஸ் அமௌண்ட் எல்லாம் சேர்த்தா 6000 7000 கூட வராது. அந்த சொற்ப ஊதியத்தை கூட இந்த மின்சார வாரியம் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. அதையும் தருகிறேன் என்று இந்த தமிழக அரசு சொல்லியிருக்கு. அதை பற்றி அறிவிப்பும் எதுவும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லை. மின்சார வாரிய காலி பணியிடங்கள் நிரப்புவோம் என்று வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பொழுது சொன்னார். 15058 பணியிடங்களும் லெப்ட் அவுட் கேங்மன் ஒரு 5000 என்ற வகையில் 20058 பணியிடங்கள் நிரப்புவோம் என்று சொன்னார். அந்த காலி பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பாக இந்த அறிவிப்பில் சட்டமன்ற அறிவிப்பில் எதுவும் இல்லை. ஆனால் என்ன வருது, ஏற்கனவே ஒரு 1850 ஐடி கள உதவியாளர்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக பைப்லைனில் வராங்க. அவர்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட் வைக்க வேண்டியிருக்கு. 9600 பேர் அது தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. பிசிக்கல் டெஸ்ட்டில் எல்லாரும் பாஸ் பண்ணுவாங்களான்னு தெரியுது. இப்போ 9600 பேருக்கு டெஸ்ட்டுக்கு கூப்பிடணும்னு சொன்ன விஷயத்தையும் அவர் இந்த சட்டமன்ற கூட்டத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தோம். அதையும் அவர் சொல்ல வேண்டாம். மொத்தத்தில் மின்துறை அமைச்சரின் இந்த சட்டமன்ற கூட்டத்தில் எரிசக்தி மானிய கோரிக்கையில் அவர் சொன்ன எந்த விஷயங்களும் கொடுத்த வாக்குறுதிகளும் நடைமுறைக்கு வரவில்லை. மின்சார வாரியத்தில் இருக்கிற தொழிற்சங்கம் குறிப்பாக மின்னோட்ட மத்திய சீட்டு தொற்று நீக்கத்திற்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மின்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார்.